தியானலிங்கத்தை உருவாக்குறதுக்கு முன்னால வரைக்கும் சத்குருடைய ஆஸ்பெக்ட் என்னன்னா உங்களை உள்நோக்கி பார்க்கறது தான். எக்ஸ்பீரியன்ஸ் காட்லினஸ் வச்சு உங்களுள்ள இருக்க தெய்வீகத்தன்மை உணர்றது, தெய்வீகத்தின் ஆனந்தத்தை உணர்றது தான் அவருடைய குறிக்கோளா இருந்தது. கிளாஸ் ஆஸ்பெக்டும் அப்படித்தான் இருக்கும். அதுலேருந்து அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி ஹோல்னஸ்ல கோயில் உருவாக்கணும்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரு மலைப்பா இருந்துச்சு. இது என்னுடைய குருவோட விருப்பம். இது பல பிறவிகளா செய்ய முடியாததை இந்த பிறவியில செய்யறதுக்கு தான் சூழ்நிலை. நம்ம பல பிறவிகளில் இதை நான் முயற்சி பண்ற ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க யாரெல்லாம் எங்கூட இருக்கிறீங்களோ அவங்களே இருந்தாங்க. ஆனா அந்த சமுதாயத்தோட சூழ்நிலை நம்மளுக்கு ஒத்துழைக்காதனால இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த தடவை கட்டாயம் நான் தியானலிங்கம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனா அவர் தியானலிங்கம் உருவாக்குறதுடைய தன்மை என்ன, தனக்கு பின்பு இந்த உருவம் இருக்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் தியானலிங்கத்தினுடைய தன்மை என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் ஓகே அது உருவாக்கப்பட்டது. வேற ஜூலை 1994 ஜூலைல அந்த இதில் தான் 94 வகுப்புல சொல்றேன். அது சொல்லிட்டு ஒரு நாள் பேப்பர் பேட் கேட்டார். பேப்பர் பேட் கேட்டோன்னு கொண்டு போய் பேப்பர் பேட் வச்சோம். நாங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ஏதோ ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருந்தார். அது பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா தியானலிங்கம். இதுதான் நம்ம உருவாக்கக்கூடிய தியானலிங்கத்தினுடைய அமைப்புன்னு சொன்னீங்க. இந்த பேப்பர் எடுத்து காமிச்சார். தியானலிங்கம் உருவாக்கின தன்மை தான் என்னுடைய இந்த பிறவியினுடைய நோக்கன்றதையும் ஹோல்னஸ்ல தான் சொன்னேன். இந்த சமய சூழ்நிலை, சமுதாயத்தினுடைய இது எல்லாமே ஈடுபாடு எல்லாமே இப்போ முழுமையாக நிரம்பி வர்றதுனால இப்போ ஏற்பாடு பண்ணணும்.